நீங்க அகைன் ட்ரெண்டான ஒரு தருணம் ரேவதி பாட்டி. ஆமா, இதோட மெமரிஸ் பத்தி சொல்லுங்கம்மா, எப்படி இருந்துச்சு? ஏன்னா கொஞ்சம் அப்ப சொன்னீங்க ஸ்டார்டிங்ல. ஆமாம். திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு ஆடு கம்பெனிலேருந்து ஃபோன் வந்தது. யூஸ்வலாக அவங்களுக்கு நான் நிறைய ஆடிஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இவங்க நிறைய பேர்கிட்ட எடுத்துப்பாங்க, ஆடிஷனுக்கு வைப்பாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். சாயந்தரம் 3 மணிக்கு சொன்னாங்க, அமிச்சோம். மறுபடியும் 6 மணிக்கு மறுபடியும் அம்மா இது இல்லை வேறு மாதிரி பண்ணித்தாங்க. சரி, அதே மாதிரி பண்ணித்தாங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா இன்னொரு மாதிரி பண்ணித்தாங்க. இப்படி பண்ணோன்னே அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு 7:38 இருக்கும். அம்மா உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? சரி எங்கே போகணும்னு கேட்டேன். நேரு ஸ்டேடியம் கிட்ட தான் அது ஷூட் பண்ணாங்க, அங்கே வந்துடுங்க அப்படின்னு. சரி போனால் எனக்கு பார்த்தா மார்னிங் வரவே இல்லை. என்னடா மார்னிங் வரவே இல்லை, நம்மளை மட்டும் உட்கார வச்சுருப்போம். கடைசியில் நம்ம அவர் பார்க்கவே மாட்டோம். என்ன இப்போ நம்ம வீட்டு பசங்கள்லாம் நானுன்னு பிறந்தாங்க. நான் இன்னும் பார்க்கல. வந்த உடனே தான் அப்பா எவ்வளோ ஜனா பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அது நம்ம பக்கத்தில் நிற்கிறோமா. அது நினச்சேன் எப்படி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஏதோ ஒரு நல்ல லைஃப் போயிட்டுருக்கு நமக்கு என்ன நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.